வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. ரம்ஜானுக்கு விடுமுறை ரத்து அப்படின்னு சொன்ன உடனே பெரும்பாலான மக்கள்கிட்ட என்னங்க ரம்ஜானுக்கெல்லாம் போய் ரத்து பண்ணலாமா? அதை இஸ்லாமிய மக்களை தாண்டி எல்லா மக்களும் பெருசாக கேட்கக்கூடிய கேள்வி. அதை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி இந்தி பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குது. அண்ணாமலை அங்கே வாங்குறாரு, இவர் இங்கே வாங்குறாரு, பெரிய அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. யூபியில் ராகுல் காந்தி இன்றைக்கி மாணவர்களுடன் கலந்துரையாடல் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் ரொம்ப முக்கியமாக பேசியிருக்காரு. நம்ம தொடர்ந்து சொல்கிறது தான், இந்தி அப்படிங்கிறது முக்கியமாக, ஆங்கிலம் அப்படிங்கிறது முக்கியமானா பெருந்தலைவர் காமராஜிலேருந்து அறிஞர் அண்ணாவிலேருந்து கலைஞர் அவர்கள்லேருந்து எல்லாரும் சொல்கிற விஷயம் ஆங்கிலம் முக்கியம். நம்ம ஏற்கனவே பதிவுலையும் சொன்னோம், ஆங்கிலம் படித்தா உலகம் முழுக்க போகலாம், இந்தியாவுக்குள்ளேயும் போகலாம். உலகத்துக்குள்ளே தானே இந்தியா இருக்குது. ஆனால் இந்தி படித்தால் வட மாநிலங்களுக்கு மட்டும் போகலாம், அமெரிக்காவோ ஜெர்மனோ போக முடியுமா? இந்த விஷயத்தையே தெரியாமல் தொடர்ந்து இந்த மாதிரியான அவதூறு கருத்துக்களை பரப்புவது பிஜேபிக்கு வாடிக்கை ஆயிடுச்சு. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் இந்தி பேசுவதை தவிர்த்து விட்டு, அதாவது ஆங்கிலம் பேசுவதை தவிர்த்து விட்டு இந்தி பேசுகிறார். இதை தான் இன்றைக்கி ராகுல் காந்தி கண்டிச்சிருக்கார். உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது பிஜேபிங்கிறார். ரொம்ப சரி. பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனா 80 கிராமங்களை அவங்களோட சேர்த்து ஒரு மேப் போட்டு விட்டாங்க. 3 நாள் ஆச்சு, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. இது வரைக்கும் பதில் இல்லை அப்படின்னு தன்னுடைய எக்ஸ்பலத்தில் நம்ம மல்லிகார்ஜுன கார்கே கேட்குறார். இதற்கும் மோடிகிட்டேருந்து பதில் இல்லை. அதாவது நீங்கள் நேராக அமெரிக்கா போவீங்க, பக்கத்தில் உட்காருவீங்க, கைவிலங்கட்டு ஒருத்தர் கார்ட்டூன் போட்டால் அதை முடக்க தான் தெரியும். இங்கே காட்டுற வீரத்தை அங்கே போய் காட்ட வேண்டியதானே, ஏன் காட்டவில்லை? நீங்கள் தான் விஸ்வகுருவாச்சே, ஏன் காட்டவில்லை? சும்மா இங்கே இருக்கவங்ககிட்ட உதார விட்டுட்டு இருப்பாங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கலோக்கியில் சொன்னால் இதான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இந்தி அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு பிஜேபி பண்ணுற விஷயம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெருசாக பேசிகிட்டு இருக்கும்போது, அகில இந்திய ரீதியில் இன்றைக்கி ஆங்கிலம் தான் ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக ஆங்கிலத்தை இவங்க ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்னா, பழங்குடியின மக்கள், எஸ்சி எஸ்டி எல்லா மக்களும், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழைகள், இவங்க ஆங்கிலம் படிச்சிடக்கூடாது. ஆங்கிலம் படித்தா அவங்களாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா இவங்க மாதிரி ஆளுங்க காலந்தள்ள முடியாது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற தில்லுமுள்ளெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்லியிருக்கார். இப்போ பிஜேபி என்ன சொல்லுது? இல்லை ஜான் சுரேஷ் நல்ல பேர், ஒரு பேர், அவரோட சேர்ந்து சோனியா காந்தி இது பண்ணுறாங்க. அது பேர் என்னது, உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சம் நிலவிக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதை இப்போ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, $21 பில்லியன் அமெரிக்கா இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க கொடுக்குறாங்க. அது போன பைடன் கவர்மெண்ட் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இந்தியாவில் தேர்தலை சீர்குலைக்க நினைக்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்தவுடனே அதை எடுத்துட்டாராம். அப்போ என்ன சொல்கிறாங்க, ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு போயிட்டு, ஐயா நீங்கள் 21 பில்லியன் கொடுக்குறீங்கல்ல, அதையும் சேர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தலில் சில விஷயங்களை பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தை நம்பாமல் அமெரிக்கா போய் அதுக்கு நம்ம ஏற்கனவே ஜான் சுரேஷ் சொன்னோம்ல, அவர் மூலியமாகவும் அங்கே இருக்கக்கூடிய பைடன் மூலமாகவும் நிறைய விஷயங்களை பண்ணார். அதனால் இன்றைக்கி ட்ரம்ப் கோவப்பட்டார் அப்படிங்கிறாங்க. கேட்குறவன் கேனையில் நடந்தால் என்ன வேணால் சொல்லலாமாங்களா? அந்த மாதிரி $21 பில்லியன் அப்படிங்கிறது தொடர்ந்து அமெரிக்கா கொடுத்துட்ருக்கிறது. ஐயா ட்ரம்ப் முதல்ல இருக்கும்போதும் கொடுத்தாங்கல்ல, அது எப்படி இங்கேருந்து நம்ம ராகுல் காந்தி போய் அங்கே பேசி ஏதாவது நம்புகிற மாதிரி கதை சொல்கிறாங்களா? இன்னொன்று சிரிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் காலையில் கூட நம்ம பேசணும். ராகுல் காந்தி வெளிநாட்டுக்காரரு, பிரிட்டிஷ் குடியுரிமை, இது எத்தனை வருஷங்க சொல்லிகிட்டு இருப்பீங்க? சோனியா வெளிநாட்டுக்காரங்க, கரெக்டு, அது மக்கள்கிட்ட எடுபடிச்சா. அதுக்கப்புறம் தான் அவங்க ஜெயித்தாங்க, மக்களவை ஆகிட்டாங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்காங்க, இப்போ மேல் சபை உறுப்பினராக இருக்காங்க. பழைய கதையே பேசிகிட்டு இருப்பது பிஜேபிக்கு ஒரு கைவந்த கலை. இப்போ பிஜேபி ஏன் அச்சப்படுது? இப்போ இந்த இந்தி அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தமிழ்நாடு ஆல் ஓவராக பார்த்தீங்கன்னா, வட மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்தின்ட்டு அங்கே ஓட்ட முடியாது. ஏன்னா ஏற்கனவே அங்கே ஹிந்தி படிச்சுட்ருக்காங்க. இப்போ பட்டியலின மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு வேணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பட்டியலின மக்களுடைய வாக்கு, காங்கிரஸிடம் இருந்த வாக்கு இன்றைக்கி பிஜேபி போயிடுச்சு. உண்மைதான், அது ராகுல் காந்தி ஒத்துக்கிறார். இந்தியா முழுக்க ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது நம்மகிட்ட இருந்த வாக்குகள் அங்கே போயிடுச்சு, மொத்தமாக விழக்கூடிய வாக்குகள். அப்போ அந்த வாக்குகளை மீட்டெடுக்கணும். ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர் வாக்குகள், கிறிஸ்துவர் வாக்குகள் காங்கிரஸுக்கு வந்துருச்சு எல்லா ஸ்டேட்லேயும். என்ன ஒரு சிக்கல்னால் பட்டியலின வாக்குகள் வரலை. அதற்கு என்ன காரணம்? நல்லா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூபியிலேருந்து பீகார்லேருந்து எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை பெரிய பொறுப்பு கொடுத்து டம்மியாக தான் வச்சுருப்பாங்க.
எப்படி வந்து குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள், இதுக்கு முன்னாடி இருந்த ராம்நாத் கோவிந்த், இவங்களும் சில பேர் இருப்பாங்க. அவங்கள வச்சுக்கிட்டால் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்களும் பாரியா ஐயா மோடி எந்த அளவுக்கு நம்மளை கௌரவப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் மணிப்பூரில் நடந்த கொடுமைகள், பழங்குடியினர் இருக்காங்க கொடுமைகள், கும்கி அந்த குக்கியின மக்கள், அது ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டுது. அதை கண்டுக்க மாட்டார். இப்போ தான் கலைச்சிருக்காரு. அப்போ இந்தியா முழுக்க பிஜேபிக்கு ஒரு சிக்கல் ஏற்படும் போதெல்லாம் எப்பயும் சிக்கல் தான். அப்போ ஒவ்வொரு விஷயத்தை கிளப்புவாங்க. பாபர் மசூதி, சாம்பல் பிரச்சனை, கும்பமேளா, ஏதோ ஒன்று விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ராகுல் காந்தி இவர்களுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கு ஏற்கனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தார். அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தலைன்னு போன தடவை அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிடுவாங்கிறது பெருசாக எடுபட்டுச்சு போன மக்களவைத் தேர்தலில். அதை உறுதிப்படுத்தும் விதமாக தேர்தல் ஆணையம் மாற்றுறது விஷயமாகட்டும், ஆர்டிகல் 370 நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா இந்தி பெல்ட்டில் இது எடுபடாது. அதாவது இவங்க சொல்கிற ஹிந்தி. அப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, ரொம்ப தெளிவாக பாருங்கள், ஆங்கிலத்தை அகற்றணும் அப்படிங்கிறது இவங்க பிளான். ஆங்கிலம் படித்தால் தான் முன்னுக்கு வர முடியும். எல்லா உலக நாடுகளில் நாங்கள் போய் வேலை பார்க்குறதுக்கு ஆங்கிலம் தேவைன்னு ராகுல் காந்தி சொல்கிறது. இன்றைக்கி அவர் ஹிந்தி பேசக்கூடியவராக இருந்தாலும் ஆங்கிலத்தின் மீது ஏன் ஆங்கிலத்தை சொல்கிறாருன்னா, இவர் ஆங்கிலத்தை அப்புறப்படுத்த தான் இவங்க நோக்கம், அஜெண்டா தான். நம்ம இவர் மோகன் பகாவத் வந்து ஆங்கிலத்தில் பேச மாட்டேன், ஹிந்தியில் பேசுவோங்கிறாரு மீட்டிங்கில். இதுக்கு முன்னாடி அவர் சொன்னது நமக்கு தெரியும். சுதந்திரம் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு அவர் பேசின ஒரு விஷயம் சர்ச்சையாகி போயிட்டுருக்குது. அப்போ ராகுல் காந்தி மாணவர்களுடன் கலந்துரையாடுது. இன்றைக்கி வெகுஜன மக்களால் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாம் ராகுல் காந்தி பேசுனதுனால. அப்போ ஆங்கிலம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ராகுல் காந்தி சொன்னால் இன்னும் பல மக்களுக்கு போய் சேரும். உண்மையிலேயே முக்கியம். ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை பற்றி. இது ஒரு பக்கம். ராகுல் காந்தி அடக்கி ஒடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. அது இன்னொரு இதில் நம்ம விரிவாக பேசுவோம். இன்றைக்கி இந்த முக்கியமான விஷயம். அடுத்து ரம்ஜான். ஏற்கனவே நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வந்து நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடும் போது பரீட்சை வச்சாங்க. அதுக்கு ஒரு 10 தடவை லெட்டர் எழுதி பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா மார்ச் 31ஆம் தேதி வந்து ரம்ஜான் வருது. ரம்ஜானுக்கு வந்து ஏற்கனவே வங்கிகள்லாம் விடுமுறை விட்டுருந்தாங்க. இப்போ வந்து ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கை, இல்லை மார்ச் 31ஆம் தேதி வைக்கணும். ஏன்னு காரணம் கேட்டால், மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து இயர் எண்டிங் வாங்கலாம், அந்த வழக்கெல்லாம் இதெல்லாம் முடிக்கணும், அந்த கணக்கெல்லாம் முடிக்கணும். அதனால் மார்ச் 31ஆம் தேதி அலுவலகம் இருக்குங்கிறாங்க. இப்போ நமக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, ஏங்க அப்போ சப்போஸ் மார்ச் 31 தீபாவளியாக இருந்தால் லீவ் விடுவீங்களா, லீவ் விடாமல் இருப்பீங்களா? சப்போஸ் அன்றைக்கி பொங்கல்ப்பா, 31ஆம் தேதி பொங்கல், இல்லை ரிசர்வ் வங்கி இல்லை பேங்க்கில் இருக்க ஸ்டாஃபெல்லாம் வரணுன்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்ம விட்டுருவோமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தலை நடத்தும் போது முக்கியமான தேர்தல் அட்டவணையில் அறிவித்ததுக்கப்புறம் முக்கியமான விழாக்கள் வரும்போது தள்ளி போடுறீங்கல்ல, மனுஷனாக பார்த்து தானங்க எல்லாம் பண்ணோம். அப்போ 30ஆம் தேதிக்குள்ளே முடிக்க முடியாதா? அப்போ 31ஆம் தேதியை ஏன் குறி வைக்கிறீங்க? அப்போ வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, ஹிஜாப் சர்ச்சையில் ஆரம்பித்து, பாபர் மசூதி இடிப்பதில் ஆரம்பித்து, இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து பிஜேபி பண்ணாலும் இதை பெருசாக யாரும் கேட்கல. 31ஆம் தேதி அலுவலகம் இருக்குது, யார் போய் கேட்பீங்க? ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் மனது எப்படி என்னென்னங்க இதில் விஷயம், அந்த 31ஆம் தேதி அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம், அது கொஞ்சம் முஸ்லீம் தானங்க இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் லீவ் கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு. இது ஒரு சரியான வாதமாக இருக்காது. ஏன்னா ஜனநாயக நாட்டில் அனைத்து மதத்தினுடைய உணர்வுகள் புண்படிக்கணும். ஏற்கனவே அவங்க காயப்பட்டிருக்காங்க. முகமது நபியை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்க, அவங்க இன்னும் பிஜேபியில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாபர் மசூதி இடிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை மசூதியில் லிங்கம் இருக்குன்னு ஒரு குரூப் கிளம்பி இருக்குது. திருப்பரங்குன்ற விஷயம், தொடர்ந்து மாட்டு இறைச்சி விஷயம், அப்புறம் இஸ்லாமியர்களுடைய கட்டடத்தெல்லாம் புல்டோசர் வச்சு இடிக்கிறது, இதெல்லாம் இன்னொன்று நம்ம ரொம்ப புரிய விஷயம்னா, ஒரு கோயில் இருக்குது மசூதி, அந்த மசூதியை இடிச்சுட்டு அதே அங்கே கூட இல்லை பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா இஸ்லாமியருடைய இதயம் எந்த அளவுக்கு இருக்கும்? அதை ஊரெல்லாம் கூட்டி திறந்து வச்சுங்க பாருங்கள் ராமர் கோயில். அப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்னப்பா அது நம்ம ஒரு இதாக இருக்குது மசூதி, அதை இடிச்சுட்டு கட்டடம் கட்டி ஊர் ஃபுல்லாக கொண்டாடுறாரு, அது ராமரை பெருமைப்படுத்தி விட்டேன்கிறாரு. இதெல்லாம் அக்குறும் இல்லையா? அந்த அந்த இஸ்லாமியர்களுக்கு எந்த மாதிரியான உணர்வு ஏற்படும்? அவங்களும் இந்தியன்கிறதுனால தான் சுதந்திர போராட்டத்தில் எல்லோரும் கூட நின்னாங்க. அவங்களை நீ எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டீங்களே. 370 சட்டப்பிரிவு நீக்கப்படாது, நான் உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்குறேன்னு காந்தியார் அவர்களும் ஜின்னா அவர்களும் நேரு அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததுனால தானே அங்கே காஷ்மீர் மக்கள் உங்களோட வந்து இணைஞ்சாங்க. அப்போவே நீங்கள் சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, அவங்க போயிருப்பாங்கல்ல. அவங்கள நம்பி கூட்ட வர வச்சு நீங்கள் 370 சட்டப்பிரிவை நீங்கள் நீக்கிறீங்கன்னா என்ன ஒரு அநியாயம் இது! இது 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 வரலாறு இவங்களெல்லாம் மன்னிக்குமா? அதனால் இந்த ரம்ஜான் விஷயம் இஸ்லாமியர்களிடையே உண்மையிலே ஒரு கொதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். நீங்கள் மற்றதுக்கு, அதாவது தீபாவளி அன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், தீபாவளி அன்றைக்கி கலாச்சார விழா, பட்டாசு வெடிக்கக்கூடாதுங்க, நிறையா பொல்யூஷன் ஆகுது, மக்களுக்கு உடம்புக்கு பாதிப்புனா அண்ணாமலை சொல்கிறார், அதெல்லாம் இல்லை வெடிக்கலாங்க.
அப்படின்ட்டு அவங்க டெல்லி கவர்மெண்ட்டை மீறி வெடித்தாங்க. மீறி வெடிக்கிறாங்க. இப்போ அவங்க போலீஸ் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா போலீஸ் வந்து உள்துறை கட்டுப்பாட்டில். அடுத்தது என்னாச்சு, என்றைக்கு தீபாவளி முடிஞ்சு அன்னையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு அங்கே வெளியிலே வர முடியல. உண்டா இல்லையா? இப்போ கூட பாருங்கள், கும்பமேளா இந்திய மாசு கட்டுப்பாடு சொன்னது பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்திய மாசு கட்டு வாரியம். ஏங்க அது ரொம்ப பாழாய் போச்சுங்க தண்ணி அப்படிங்கிறாங்க. நம்ம ஐயா யோகி சொல்கிறார், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் புண்ணிய நதி. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லுது, அதுவும் கவர்மெண்ட்டு, இவங்க கவர்மெண்ட்டில். அப்போ என்ன பண்ணணும்? பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை, அங்கே நீங்கள் கும்பமேளாவுக்கு போகிறீங்க ரைட்ப்பா, ஆனால் மாசுபட்டுருக்குப்பா, பார்த்து குளிங்கப்பா, இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் இருந்தால் இவர் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு பணம் வேணும், கும்பமேளாவுக்கு வருது, ஓட்டு வேணும், இந்துக்களுடைய உணர்வு அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறது. அப்போ இந்துக்களே ஒன்று கூடுங்கள்ங்கிறதுக்கு கும்பமேளா ஒரு பெரிய வாய்ப்பு. காசும் வருது, ஓட்டும் வருது. அப்போ ஏன் விடணும்? மாசு கட்டுப்பாடு, அதாவது நம்மளாம் குளிச்சுட்டோன்ட்டோம், யார் எக்கெட்டு கட்டு போனால் நமக்கு என்னங்கிறாங்க. அதனால் இவர்களை பற்றி மக்கள் எப்போதும் புரிந்து விட்டார்கள். இவர்களை இந்தியா விட்டு விரட்டினால்தான் இந்தியா நன்றாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.